தமிழதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய தினம் திரை இசை திலகம் இசை மாமேதை கேவி மகாதேவன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். 1952 நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக குமாரி என்ற திரைப்படத்தில் அவர் முதலாக இசையமைத்தார். சுமார் 33 திரைப்படங்களுக்கு, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இசை அமைத்துள்ளார். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் தர்மம் தலைகாக்கும் என்கின்ற ஒரு திரைப்படம். முதல்ல அந்த படத்துக்கு வச்ச டைட்டிலோட பேரே நல்லதுக்கு காலம் இல்லை. நம்ம ஒரு படம் எடுக்க போகிறோம், நல்லதுக்கு காலம் இல்லைன்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நல்லதுக்கு காலம் இல்லைன்னா, நான் பார்த்து என் சினிமா படத்துக்கு பேர் வைக்கிறேன், நல்ல பேராக வைக்கிறேன், பாசிட்டிவ் பேராக வச்சுட்டுருக்கேன், நீ நெகட்டிவ் பேச்சை பேராக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிய, என்ன கதை அப்படின்னு கேட்ட உடனே கதையை சொல்கிறாங்க. இந்த படத்திற்கு டைட்டில் நல்லா இருக்காது, அதனால் நல்ல டைட்டிலாக யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு 500 ரூபா பரிசு அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்கிறார். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அண்ணே இந்த டைட்டில் நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னாரு. என்ன சொல்லுப்பா? தர்மம் தலை காக்கும். சூப்பர், இதையே வச்சுருவோன்னு சொல்லி அந்த அன்பருக்கு 500 ரூபாயை பரிசாக கொடுத்ததாக தான் நான் படித்திருக்கின்றேன். அந்த படத்தில் 2 பாடல்கள் நம் மனதை கவர்ந்தவை. என்னென்ன பாடல்கள்? தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். இந்த வரிகள் தலைவருக்கு எப்படி ஆப்டா அமைஞ்சிருக்குது பார்த்தீங்களா? அது மட்டுமா, அதில் மனிதனை பற்றிய ஒரு வர்ணனையான ஒரு பாடல். ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. தர்மம் தலைகாக்கும் என்கின்ற திரைப்படத்தின் தலைப்பும் சரி, அதில் வருகின்ற தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். என்ன தீர்க்கமான வரிகள்! நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்த தர்மம் தான் அவரை எத்தனை முறை காப்பாற்றியது நாம் அறிந்தது தானே. திரை இசை திலகம் ஐயா கேவி மகாதேவன் ஐயா அவர்களுக்கு தமிழ்நதி நேயர்களுடன் தமிழ்நதியும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம்.